ஷாலினியோட ஆப்ரேஷனுக்கு வந்து அஜித் அவர்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஆப்ரேஷன் உண்மை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தன்னுடைய மனைவிக்கு ஒரு விஷயம், ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது, கூட இருந்து பார்க்க முடியலைங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் அவருக்குள்ளே இருந்தால் கூட அதுவே ஏகப்பட்ட தகராறு பஞ்சாயத்துகளில் இருந்து இதை எப்படியாவது இன்னும் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த டெடிகேஷனோட இருக்கார். ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் போது அவர் வந்திருக்கலாமே, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எங்கள் பக்கத்தில் செங்கல்பட்டில் ஷூட்டிங்கு அவர் வரல அப்படின்னா ஒரு கேள்வி கேட்க நியாயம் இருக்குது. அவர் இருக்குது அசர்பைஜானில். அவங்களே பல இடியாப்பச்சக்கல்ல மாட்டி ஏகப்பட்ட தகராறாகி பிரச்சனையாகி நின்று கொள்ளையில் கல்லையை போட்டு வந்து கொக்காவை பார்க்க வந்தால் கல்லை புறா விளையும் அப்படின்னு ராஜா ராணி படம் மூலமாக தான் வந்து அறிமுகமானார் அட்லி அவர்கள். இப்போ அடுத்தது பாலிவுட்டில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அது இப்போ சல்மான் கான் வந்து ஓகே ஆகிட்டாரு. இப்போ வந்து ரஜினி அவர்கள் வராங்களா இல்லை கமல் அவர்கள் படம் பண்ணுங்கிறதுல மிக தீவிரமாக இருக்காரு. அடுத்தடுத்து கொண்டு பயங்கர பிஸியாக இருக்காரு பண்ணலாம். ஆனால் கமல் கேட்குற சம்பளம் உங்களால் இப்போ கீழே வந்து ஒரு சின்ன போர்ஷன்லாம் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில், அதுக்கே வந்து பல கோடி சம்பளம் ஆகியிருக்காரு. இப்போ சூர்யா அவர்களோட கங்குவா படம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது ரஜினி அவர்களோட வேட்டை. ரெண்டுமே கிளாஷ் ஆக போகுதுன்றாங்க. இது வந்த பயலெல்லாம் உட்கார்ற தம்பி, ஓரமாக உட்காந்து அடி பாரு, என்னை பாரு, கத்துக்கா. 75 வயதை கடந்து இவர் 80 வயதை கடந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு யூத் ஹீரோவா ஃபைட் பண்ணி நல்லா ரொமான்ஸ் பண்ணி நடிச்சிடலாம். இவங்க எடுக்கிற இது இருக்குல்ல, டெடிகேஷன். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலினியோட ஆப்ரேஷனுக்கு வந்து அஜித் அவர்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் இருக்குன்னா, இப்போ விடாமுயற்சி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே விட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவரால் வர முடியலையோ அப்படின்றது விஷயமும் போயிட்டு இருக்கு. எதனால சார் வரல? கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. உங்கள் கேள்வியிலே பதிலும் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ கண்ணீர் மல்க கேட்குற மாதிரி கேட்க வந்தீங்க, அப்புறமா கொஞ்சம் மாறிட்டீங்க. உண்மைதான். ஷாலினிக்கு ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் ஏதோ ஆப்ரேஷன்னு. அஜித் வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டரில் ஒரு இம்மி அளவும் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் தான் பர்சனல் மேட்டரும் சரி, எதுவும் ஓப்பனாக பேசும் சரி, அவர் உள்ளத்தில் இருக்கிறத உதட்டில் கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு ஆளாக இருந்தவர் இப்போ இப்படி சைலண்ட் மோடில் ஆகிட்டார். இப்போ வந்து அவங்க ஆப்ரேஷன் உண்மை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஜித் வந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கில் அசர்பைஜானில் இருக்கார். அதுவே ஏகப்பட்ட தகராறு பஞ்சாயத்துகளில் இருந்து இப்போ தான் மறுபடியும் ஃபினிஷிங் இது ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ கூட லைக்காலேருந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. முடிஞ்சு இன்னொரு 20 நாள் ஷூட்டிங்னு சொன்னாங்க. முடிச்சுட்டு ஆகஸ்ட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் படம் முடிய போது இதை எப்படியாவது இன்னும் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அங்கே டெடிகேஷனோடு இருக்கார். இது வந்து பெரிய விஷயம் இது. ஏன்னா ஒரு 2 நாள் இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அங்கே உள்ள டோட்டல் செலவு எவ்வளோ ஆகும் என்னங்கிறது சினிமாக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மனைவிக்கு ஒரு விஷயம், ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது, கூட இருந்து பார்க்க முடியலைங்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் அவருக்குள்ளே இருந்தால் கூட தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஷூட்டிங்கில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் ஃபோன் போட்டு கேட்குறது, இது பண்ணுறது, அந்த நிலவு சரி பண்ணுறது எல்லாமே ஒரு ஆறுதலாக இருக்கார். உண்மையிலே அஜித் மாதிரி வந்து குடும்பத்தை கரெக்டாக குடும்பத்துக்கான செலவு பண்ணுறதும் சரி, அன்பாக நடந்துக்கும் சரி, அது வந்து ரொம்ப ரேர். அதுக்காக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அப்படி இல்லைன்னா இருக்கா, சூர்யா போன்ற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட்டு அஜித் ரொம்ப அதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாகவும் இருக்கார். வர முடியல, ஆப்ரேஷன் நடந்த உண்மை தான். விரைவில் வந்து அவங்க பூரண நலமடைய நம் சார்பில் வாழ்த்தும். பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்போ ஷாலினி அவர்களும் போனாங்கன்னு நிறைய வீடியோலாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் போது அவர் வந்திருக்கலாமே, ஷூட்டிங் கேன்சல் பண்ணியிருக்கீங்க. எங்கள் பக்கத்தில் செங்கல்பட்டில் ஷூட்டிங்கு அவர் வரல அப்படின்னா ஒரு கேள்வி கேட்க நியாயம் இருக்குது. அவர் இருக்குது அசர்பைஜானில். அவங்களே பல இடியாப்பச்சக்கல்ல மாட்டி ஏகப்பட்ட தகராறாகி பிரச்சனையாகி நின்று இப்போ முருங்கை மரம் ஏறக்க தான் வேதாளம் இப்படியே இருந்து இப்போ தான் முடிக்கிற தராய் வந்தது. இந்த நேரத்துலையும் வந்து சேரன் பாண்டியன் படத்தில் ஒரு டயலாக் பேசுவார் சரத்குமார், கொள்ளையில் கல்லையை போட்டு வந்து கொக்காவை பார்க்க வந்தால் கல்லை புறா விளையும் அப்படின்னு. அந்த மாதிரி கதையாக அது வேலையை விட்டுட்டு இது முக்கியம்தான். இது வந்து ஏற்கனவே இந்த டேட்லாம் திட்டமிட்டு பண்ணது. அதுக்காக அவர் வந்து சும்மாவும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு எல்லாம் டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி என்ன எப்படி எதுங்கிறது பண்ணிட்டாரு. இப்பயும் ஒரு ஃபோனில் விசாரிச்சிருப்பார். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விவாத பொருளாக ஆக்க வேண்டாங்கிறது எனது இது.
ராஜா ராணி படம் மூலமாக தான் வந்து அறிமுகமானார் அட்லி அவர்கள். அது தொடர்ந்து ஜவான் படம் பயங்கரமாக பாலிவுட்டில் இட்டு கொடுத்து இப்போ அடுத்தது பாலிவுட்டில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அது வந்து ரஜினி, கமல், அப்புறம் சல்மான் கான் இந்த பேர்லாம் அடிபட்டது. இதுக்கு முன்னாடி வந்து அல்லு அர்ஜுனை வச்சு தான் பண்ணுறதா இருந்தது. இப்போ சல்மான் கான் வந்து ஓகே ஆயிட்டாரு. இப்போ வந்து ரஜினி அவர்கள் வராங்களா இல்லை கமல் அவர்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து ரஜினி நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரஜினி அதில் ஆர்வமும் காட்டலை, அந்த பான் இண்டியா படத்தில் நடிக்கணுங்கிற முடிவும் எடுக்கலை. கமல் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட்டு உறுதி செய்யப்படவில்லை. நான் வந்து இதாக சொல்கிறேன், ஒரு பூடகமாக இதாக சொல்கிறேன். கமல் ஏன் நடிக்க வாய்ப்பு இருக்குனாக்கா, அவர் வந்து இப்போ பான் இண்டியா படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார். கல்கி படத்தில் கூட பண்ணியிருந்தார். அடுத்து தக் லைஃப், அவர் லைனப் வந்து வரிசையாக படம் பண்ணுங்கிறதுல மிக தீவிரமாக இருக்கார். அடுத்தடுத்து கொண்டு பயங்கர பிஸியாக இருக்கார் கமல். அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கார். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தயாரிக்கிற படம், ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும், பேன் இண்டியா படம் அப்படிங்கிறப்ப ஏன் நடிக்க மாட்டார்? இன்னும் அந்த சைடு சல்மான் கான்கிற ஒரு பெரிய கோஸ்டார் இருக்கார். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நொடி வரலையும் கமல்கிட்ட கதை சொன்னாரா, அவர் ஒத்துக்கிட்டாரா, கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்கனாலும் இல்லை. அதான் நிதர்சனம். அப்படி இருக்கும்போது கமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்க பண்ணலாம். ஆனால் கமல் கேட்குற சம்பளம் உங்களால் இப்போ இவர் இவ்வளோ சம்பளம் கேட்டார் அதனால் அந்த ஒத்து வரலங்கிறீங்களே, அதுமாதிரி கமல் வந்து கேட்குற சம்பளத்தை கொடுக்க முடியுமா? கல்கியில் வந்து ஒரு சின்ன போர்ஷன்லாம் பண்ணார் ஃபஸ்ட் ஆஃப் இதில், அதுக்கே வந்து பல கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கப்ப அந்த சம்பளங்கள்லாம் ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆக ரஜினி, கமல் 2 பேருமே நடிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போ வந்து கல்கி 2898 வந்து கமல்ஹாசன் அவர் பேர் வந்து இதாகிடுச்சு. இப்போ அதை தொடர்ந்து ஜூலை 12 வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 1 பயங்கரமாக மக்கள்கிட்ட பேசிச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் சார்? இல்லை, கண்டிப்பாங்க. நீங்கள் அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தசாவதார நடிப்பை வந்து கொடுக்க போகிறார் கமல் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம். பத்திரம் போட்டே கொடுக்கலாம். பின்னி எடுத்திருக்காரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ரஜினி டீம் சரி, அமிதாப் டீம் சரி, கமல்ஹாசன் டீம் சரி, இந்த வயசில் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. நேற்று வந்த பயலெல்லாம் உட்கார்ற தம்பி, ஓரமாக உட்காந்து அடி பாரு, நீ பாரு, கற்றுக்கா அப்படிங்கும்போது அவங்க நடிப்பு மட்டும் சொல்லலை, டெடிகேஷன், உழைப்பு. என்னம்மா மேக்கப் போடுறதுக்கு சங்கர் சொல்கிறாரு மேடையில், அன்னைக்கு இத்தனை மணி நேரம் ஆகும் மேக்கப் போடுறதுக்கு, கட்டி தலைனால தொங்க விட்டோம். மேக்கப்பும் இருக்குது. மேக்கப் இவ்வளோ நேரம் இத்தனை களைச்சிட்டு எல்லாம் ஷூட்டிங் பேக்கப்னாக்கா எல்லாம் போயிடுவாங்க. இவர் உட்காந்து தொடச்சிட்டு இருக்க இது மேக்கப் உரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ ஒரு மனுஷன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு திரும்ப போகணும், என்ன சாப்பிடணும், சாப்பாடு கூட கஷ்டம். அப்படி இருக்கப்ப ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு டெடிகேஷனை கொடுக்குறாங்க. இப்போ அமிதாப் கூட அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் துணியெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சுருப்பாங்க. தக் லைஃப்பில் கமல் வர கெட்டப் மாதிரி இருக்கும். அப்படி அமிதாப் ஒரு பக்கத்து மிரட்டுறாரு. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வேட்டையன், அடுத்து கூலின்னு மிரட்டுறாரு. 75 வயதை கடந்து, இவர் 80 வயதை கடந்து, கமலஹாசன் 70 வயதை கடந்து வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு யூத் ஹீரோவாக ஃபைட் பண்ணி நல்லா ரொமான்ஸ் பண்ணி நீ நடிச்சிடலாம். ஒரு நல்ல எப்பயாவது நல்ல கதை அமைஞ்சு நடித்தான். ஆனால் இவங்க எடுக்கிற இது இருக்குல்ல, டெடிகேஷன், அதெல்லாம் இனி வர்ற ஜெனரேஷன் தாங்குமா தருமா அப்படிங்கிறது கேள்விக்கு தான். அது சங்கர் வந்து என்னென்னா ஒரு கொலை பசியில் இருக்கார் சங்கரும். இப்போ பிரம்மாண்டமான படம் எடுத்துடலாம், பெரிய செலவு பண்ணி எடுத்துடலாம், பெரிய நடிகர்கள் நடிக்க வச்சிடலாம், கண்டென்ட் முக்கியம். அந்த அந்த இதில் வந்து இவர் வந்து கொலை பசியில் இருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வித்தியாசமான ஒரு வெற்றியை வந்து அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே படத்தில் 3 கேரக்டர், ஒன்று சிவாஜி, இன்னொன்று இந்திரன், இன்னொரு கேரக்டர் ரஜினி, ஒரு இந்தியன் 1. இந்த 3 கேரக்டரும் இணைஞ்சு ஒரு படமாக நடிக்கணும்னு என் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அவெஞ்சர்ஸ் பார்த்தோன்னே நம்ம நினைக்கிற ஐடியாவை உடனே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. இப்படி சங்கர் வந்து அவரும் பயங்கர இது ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டோட்டலாக யூனிட்டே பண்ணியிருக்காருனால இந்த இந்தியன் 2 மிகப்பெரிய வெற்றியும் வசூலையும் விமர்சன ரீதியாக நல்ல பேரும் எடுக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ சூர்யா அவர்களோட கங்குவா படம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது ரஜினி அவர்களோட வேட்டையன். ஸோ ரெண்டுமே கிளாஷ் ஆக போகுதுன்றாங்க. ஸோ எது வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த படம் வந்து இதாகும்? இல்லை, அப்படி நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. ஏன்னா சூர்யாவா ரஜினியான்னு பார்த்தா மார்க்கெட்டில் சக்கரவர்த்தியான ரஜினிகாந்த் தான் இல்லையா? ஆல்ரெடி இந்த வயசுலேயே வந்து ஜெயலலிதா படம் போடுன்னு போட்டுருச்சு. அந்த இயக்குனர் காம்பினேஷனும் இருக்குது. அதுக்காக நான் கங்குவா குறைத்து மதிப்பிடுறதா அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, மார்க்கெட்டிங்கான ஒரு ஸ்டார் அப்படின்னாக்கா ரஜினிகாந்த் தான் இல்லையா? வேட்டையன் படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்கிறாங்க, டப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் கங்குவா படம் முடிஞ்சிருச்சு, எல்லா வழிகளும் முடிஞ்சு தயார் நிலையில் இருக்குது. அதனால் இது என்ன பெரிய ஒரு பியூட்டினாக்கா, இந்த வேட்டையன் படமும் கங்குவாவும் இப்போ இது பண்ணல. அதே மாதிரி ஜெய்பீமும் அண்ணாத்தையும் இதற்கு முன்பு வந்து 2 படம் ஒன்றா வந்து, ஜெய்பீமை இயக்குனது தாசை ஞானவேல், அண்ணாத்தை இயக்குனது சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா இயக்குனது சிவா, வேட்டையன் இயக்குனது தாசை ஞானவேல். எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது பாருங்கள். அது அமைஞ்சிருக்கு, அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால் 2 படமும் வந்தால் 2மே பெருசாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு படங்கள் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பெரிய வணிக ரீதியாக மிகப்பெரிய பொருட்செலவு எடுத்த படம் சூர்யா படம் கங்குவா. வேட்டையனை விட சொல்கிறேன் அதிக பொருட்செலவு. இப்போ வேட்டையன் வந்து ரஜினிகாந்த் ஒரு பெரிய முகம். அப்படிங்கிறப்ப மற்ற படங்கள் வந்து பின்வாங்குவாங்க, கையை சுட்டுக்க வேணாமே, விஷப்பறிச்ச வேண்டாமேன்னு. அப்படிங்கிறப்ப 2 படம் வந்தால் 2 படமே மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமையும். விஷ்ணுவர்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நேசிப்பாயான்ற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு அப்படின்ட்டு ஏற்கனவே தெரியும். எடுத்து முடிச்சிட்டாரு. எஸ், முரளி அவர்களோட பையன், ரெண்டாவது பையன் ஆகாஷ் முரளி நடிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ லாங் பேக்? திறமையான ஒரு இயக்குனர் தான் விஷ்ணுவர்தன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன கொஞ்சம் வாய் காது வரலையும் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகளான வாய் தான் காது வரை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷ்ணுவர்தன் ஒரு ஒரு மண்டக்கருவமான கேரக்டர். இது நான் சொல்லலை, அன்னைக்கு நேசிப்பாய ஃபங்க்ஷனில் ஆரியாவே எதாவது சொன்னார். ஆமாம், நான் அதையும் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, கம்பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேசினார்னா நம்மளெல்லாம் ஆஃப் பண்ணிடுவார், நம்ம பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவர்தன். 2வது அஜித் கால்ஷீட்டுக்காண்டி இடையில வெயிட் பண்ணிட்டு இருந்தார், அது சரியாக ஒத்து வரல, இவருடைய லைனப் வேறையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. ஒரு கேப்புக்கு பிறகு இந்த படம் எடுத்தேன். இந்த படம் வந்து அந்த பையனும் நல்லா பண்ணியிருக்காப்புல, ஆகாஷ் முரளியும் பண்ணி. நயன்தாரா வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அதுதான் சார், அதுதான் அவங்க சொந்த படமாக இருந்தால் கூட சரி, அவங்க நடித்த படமாக இருந்தால் சரி, இந்த ப்ரொமோஷனும் போக மாட்டாங்க. வந்து அவங்க பேசினது தான் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அதான் பேசினாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன், விஷ்ணுவுக்காக வந்தேன், விஷ்ணுவர்தன் அனு அவங்க ஒய்ஃப் காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். நயன்தாரா சொன்னா பேசினாங்க. அது மாதிரி ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு முழு நீள காதல் படமாக இது வரும், கொஞ்சம் ஆக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு விஷ்ணுவர்தன். முரளி பையன் கிட்டத்தட்ட சில ஸ்டைல்லாம் பார்த்தா முரளி மாதிரி இருந்தது. ஆகாஷை பார்த்தா சங்கர் பொண்ணு அதிதி நடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவர் யாருனாக்கா, ஆகாஷ் யாருனாக்கா, அந்த பட தயாரிப்பாளர் பிரிட்டோ, அவர் பெரிய கல்வி நிறுவனம் வச்சுருக்காங்க. அவர் பொண்ணு வந்து ஸ்னேகா பிரிட்டோ. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த பொண்ணும் இவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார்? ஆகாஷும் வெளிநாட்டில் சிங்கப்பூர்லேயும் எங்கேயோ பார்த்து மீட் பண்ணி இதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. இது பண்ணுறப்ப மருமகனை வச்சு தயாரிக்கணும், அல்லது ஸ்னேகா பிரிட்டோ வந்து தன்னுடைய கணவன் வந்து காதல் கணவன் நடிக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப இவங்க தான் விஷ்ணுவர்தன் டைரக்டர் இது பண்ணுறாங்க, ஃபிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோயினாக வர்றதுக்கான இது யார் போட்டா என்ன, அப்படி தான் வந்தது. ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, இவங்க தான் ஹீரோங்கிறப்ப அப்புறம் டேரக்டர் இது பண்ணுவாங்கல்ல இன்னும். ஆமாம், அதுதான் நடந்தது. இதுவும் ஒரு காரணம். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக செலவழித்து நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார்.